ப்ளவுஸ் வச்சு லைனிங்கு ப்ளவுஸு தைக்கணும். அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி ஈஸியாக நம்ம அளவு எடுத்து கட் பண்ணணுங்கிறத இப்போ பார்க்க போகிறோங்க. இது வந்து அளவு ப்ளவுஸு. இப்படி எந்த சுருக்கம் இல்லாமல் நல்லா அயன் பண்ண மாதிரி சட்டை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இதை வந்து பெரட்டி விட்டுட்டு இது ரெண்டையும் இந்த இடுப்பு தையல் வருமா, அந்த ரெண்டு தையலையும் ஒன்றா வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கணும் சென்டரில். அதே மாதிரி இந்த ஷோல்டர் தையலையும் இப்படி ஒன்றா வச்சு இந்த கழுத்து பகுதியை இப்படி நேராக வச்சு அதுலேயும் ஒரு மார்க் சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ துணியை வந்து நம்ம இப்படி ரெண்டாக மடித்து போடுவோம். இப்படி மடித்து போட்டுட்டு ஒரு பிசுறுக்கு ஒன்று போல் வர்றதுக்கு ஒரு கோடு, ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து இது லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால 1 இன்ச்சு விட்டால் போதும். உள்ளுக்க நம்ம இப்படி 1 இன்ச்சு லைனிங் உள்ளுக்க மடக்கிறதுக்கு. அதுக்கடுத்து பண்ணிங்கன்னா இந்த சென்டர் இந்த நம்ம பேக் தட்டு பின்ஸு பேக்கு ப்ளவுஸில் பேக் தட்டு இருக்குல்ல, அது ரெண்டையும் இப்படி ஒன்றா வச்சு இந்த மடக்கு பகுதியிலிருந்து இந்த தையல் வருது அது வரையும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த தையல் வரையும் ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் இந்த டாட்டு பிடிச்சிருக்காங்கல்ல, இதில் அவங்க வந்து 1/4 இன்ச்சு தான் பிடிச்சிருக்காங்க. அதில் என்ன அளவு பிடிச்சிருக்காங்களோ அதை 2 தடவை எடுத்துக்கோங்க. ஒரு தடவை, இன்னொரு தடவை, 2 தடவை எடுத்துக்கோங்க. இது வந்து டாட்டு பிடிக்கிறது, 2 திக்கும் பிடிக்கிறதுக்கு. அடுத்து உள்ளுக்க வந்து எவ்வளோ துணி விடணும் அது நம்ம துணி அவங்க கொடுத்துருக்கதை பொறுத்து 1.5 இன்ச்சிலேருந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சுனாலும் இந்த நம்ம கைக்கு இந்த அளவு வரும். இதை இப்படி மார்க் பண்ணிடுங்க. இதுதான் வந்து கீழே உள்ள இடுப்பாகணும். அடுத்து நம்ம சட்டை இதில் எந்த லென்த்து உயரம் இருக்குது கழுத்தை பார்க்குறதுக்கு இந்த மார்க் பண்ணோம்ல, அந்த 2 மார்க்கையும் நேராக பிடிச்சிட்டு இதில் இருந்து இதை மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டாட்டுக்குன்னு குடித்தோம்ல, அந்த இடத்துல வச்சு இந்த உயரத்தை நம்ம பிடிச்சிக்கிறோம். இந்த உயரம் எவ்வளவு வச்சுருக்காங்க பேக்கில், இது வந்து தையல் வர்றதுக்கு, இது கட்டிங் போடுறதுக்கு. இதை குறிச்சிக்கிறணும். குறிச்சிட்டு அடுத்து ப்ளவுஸோட உயரம் இந்த நம்ம டாட்டு பிடிச்சிருப்போம்ல, அதில் இருந்து இந்த ஷோல்டர் இருக்குது பாருங்கள், இந்த ஷோல்டர் வரையும் வச்சு மார்க் பண்ணிக்கணும். உயரம் ப்ளவுஸோட உயரம் ஒரு தையலுக்கு. இது நெக்கு, அவங்க போட்டிருக்க கழுத்துடைய ப்ளவுஸுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பகுதி, அந்த உயரம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கழுத்து வந்து அவங்களுக்கு கூட குறைய வந்துடும். அதுக்காக என்ன செய்யணும்னீங்கன்னா, இந்த பாதி வச்சுருக்கீங்கல்ல, இதுலேயும் வச்சுருக்கீங்கள்ல, இது ரெண்டையும் இப்படி வச்சு இதையும் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு பின்னு போட்டுருங்க. ஒன்று போல் அது ப்ளவுஸு வந்து விலகாமல் இருக்கிறதுக்கு பின்னு போட்டுட்டு
கழுத்து வரைகிறதுக்கு அதில் உள்ளது மாதிரியே வேணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்களுக்கு இது நீ இப்படி செஞ்சால் இந்த சட்டையில் எந்த மாதிரி இருக்கோ அதே தான் இருக்கும். நம்ம டேப்பு எதுவும் எடுக்காமலேயே இதை அப்படியே நம்ம போட்டுடலாம். பிடிச்சிக்கோங்க. இந்த இருக்குது சென்டர் மார்க் பண்ணது. இந்த கழுத்து அவங்களுக்கு எனக்கு இறக்க வேண்டாம், உள்ளது அதே மாதிரி தைங்கன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த இதை இப்படி பிடிச்சிக்கிறேன். இந்த இதுவும் பாருங்கள் கரெக்டாக அப்படியே இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு கழுத்து வரைஞ்சிட்டிங்கன்னா அதில் உள்ளதே தான் இருக்கும். இது வந்துடும். அடுத்து ஷோல்டர் எங்கன்னா இருக்குது இங்கன்னா. அடுத்து ஒரு தையலுக்கு நம்ம கட்டிங் பண்ணுறது. இது தையல், இது கட்டிங் பண்ணுறது. அடுத்து இங்கனக்குள்ள இந்த வளைவு இருக்குது பாருங்க. இந்த வளைவு இருக்குல்ல, இந்த வளைவு கிட்ட இங்கனக்குள்ள பிடிச்சிட்டு ஒரு மார்க். அவ்வளோதான். இது இப்போ பேக் எடுத்துட்டோம். இதுதான் இங்கே தான் அவங்களுக்கு இந்த வளைவு வந்திருக்கு. அப்போது இதில் இருந்து இப்படி வளைவு கட்டிங் போடும் போது இதே மாதிரி வளைச்சு கட்டிங். இதை முடிச்சிட்டோம். இப்போ ஆம்கோல் எடுத்துட்டோம். அடுத்து இவங்களோட செஸ்ட் அளவு. இது சென்டர் இருக்குது பாருங்கள். இந்த சென்டரை இதில் இப்படி வச்சுட்டு இது சுற்றளவு, மார்பு சுற்றளவு. அதுக்கு அங்கிட்ட எவ்வளோ துணி அதில் விட்டோமோ இந்த அளவை பார்த்துட்டு இவ்வளோ விட்டுருக்கோம். அதே இது இங்கேயும். இன்னமும் நம்மளுக்கு இது கரெக்டாக வரணும் அப்படின்னு நினச்சா ஆம்கோல் நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோமான்னு பார்க்குறதுக்கு இதை இப்படி வச்சு பார்த்துருங்க. இதில் மேலேருந்து எடுக்கக்கூடாது. நம்ம தையல் எடுத்துருக்கோம்ல அதிலேருந்து பார்க்கணும். ஒரு 1/4 இன்ச்சு அதுக்கு மேலே வித்தியாசம் வராது. இது அவங்களோட ஆம்கோல். இது நம்மளுக்கு விடுற துணி. அதே நம்ம போட்டுக்கிறலாம். அளவு பேக் தட்டு அளவு எடுத்துட்டோம். நம்ம ப்ளவுஸில் உள்ள அளவை அப்படியே எடுத்துட்டோம். இங்கேருந்து வெட்டக்கூடாது. நம்ம லைனிங் ப்ளவுஸு அப்படியே அடித்து திருப்ப போகிறோம். அதனால் இதில் இருந்து வெட்டிக்கிறேன். பூரத்துலேயும் ஒரு அடையாளப்படுத்திக்கணும். இது போட்டு நம்ம இதை குறிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸில் எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு கோடு கூட வித்தியாசம் வராது. முன்ன பின்ன எதுவுமே வராது. இது பேக்கு முடிஞ்சிருச்சு. ஸ்லீவை எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். பேக் எடுத்து முடிச்சுட்டு இந்த இருபத்தி சைடை 2ஆம் முடிச்சு போட்டுக்கிறணும். போட்டுட்டு அது இதுலேயும்
அந்த ஈவனாக இருக்கிறதுக்காக ஒரு கோடு போட்டு இதுக்கும் 1 இன்ச்சு விட்டால் போதும். லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால 1 இன்ச்சு விட்டுட்டு ஒரு கோடு போட்டு ஸ்லீவை எடுத்துக்கிறேன். ஸ்லீவை எடுத்து சென்டர் நடுவு இதில் இந்த மாதிரி உயரம் எனக்கு சரி இது ஒன்று போல் சுருக்கு இல்லாமல் இப்படி வச்சுக்கோங்க. கை அகலம் கீழே அகலம் உயரம் இந்த உயரத்தையும் இதே மாதிரி நேராக வச்சு எனக்குள்ள உயரம் இது ப்ளவுஸ் உயரம். அடுத்து வந்து கட்டிங் லைன் தையல் வர்ற இடம் இது கட்டிங் லைன். இதை இப்படி நேராக வச்சுட்டு இப்படியே மடக்கிட்டு இந்த இதை அப்படியே நீங்கள் போட்டுடலாம். ஆனால் இழுக்காமல் கரெக்டாக வச்சு போட்டுக்கிறாங்க. தையல் வந்த இடத்த பூரா இது வந்து ஈஸி மெத்தடு. வந்து இப்படி நம்ம குறிச்சோம்னா இதில் வந்து இங்கே அவங்களுக்கு இதில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படியே தைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை மாதிரி நம்ம பண்ணிடலாம். இதுதான் அவங்களோட ஆம்கோல். இதை நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த இது கரெக்டாக இருக்கிற இந்த ஆம்கோல் சரியாக இருக்கு. இப்போ இதில் வந்து அவங்களுக்கு ஒரு இன்ச்சுக்கு நம்ம லைனிங் ஒட்டு கொடுக்குற மாதிரி தான் வரும். அது ஒட்டு கொடுக்குறது போது நான் தைக்கும் போது எப்படி ஒட்டு கொடுக்குறதுன்னு சொல்கிறேன். அதே அளவு தான், இந்த அளவுக்கு தானே அங்கே ப்ளவுஸ்லேயும் விட்டோம், அதே அளவுக்கு இங்கேயும் விட்டு இதுலேயும் இதே மாதிரி ஜாயிண்ட் போட்டுட்டு அதை கட் பண்ணிக்கிடலாம். அந்த இடத்த அதுவரை இதை கட் பண்ண தேவையில்லை. இதை மட்டும் நம்ம ஸ்டிச்சிங் லைன் குறிச்சிட்டோம். கட்டிங் லைனு இதே மாதிரி இது வந்து பேக்கு. நம்ம ஃப்ரெண்டுக்கு எப்படி குடஞ்சி வெட்டுறதுங்கிறத அதில் உள்ளது மாதிரியே போட்டுடலாம். அதை இப்போ இதை வெட்டிட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன். சென்டரும் இது பண்ணிக்கிறேன்னா இது வந்து நம்ம பேக் கட்டில் வச்சு இந்த மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரெண்டு இருக்குது பாருங்கள், அவங்க குடஞ்சிருப்பாங்க, எந்த அளவு குடஞ்சிருப்பாங்க அப்படின்னு இருக்கிறதுக்கு ஃப்ரெண்டை பக்கம் போட்டு ஃப்ரெண்டை நம்ம இது பண்ணிக்கிறோம். இந்த இருக்குது ஃப்ரெண்டு. நம்ம வரைஞ்சோம்ல பேக்கு வரைஞ்சோம் பாருங்க, அதில் ஆப்போசிட் பக்கம் போட்டு இதை மாதிரி நீங்கள் வச்சுக்கிறணும். உயரம் குறிச்சிக்கோமா, குறிச்சிட்டு இதை மட்டும் இப்படி பிடிச்சிக்கோங்க. இதில் எந்த மாதிரி அவங்க குடஞ்சிருக்காங்கங்கிறது இந்த மார்க்கை பண்ணிட்டீங்கன்னா அது நம்ம வந்து கரெக்டாக வந்துடும். அவங்க அதிகமாக குடையில ஒரு 1/4 இன்ச்சு போல தான் அப்படி அவங்களை குறைஞ்சிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு 3/4 இன்ச்சு வரையும் வரும். இந்த இடத்துல தான் அவங்களுக்கு கொஞ்சம் குடையிற மாதிரி வருது. இதே அளவு தான் நம்ம இப்படி போட்டு நம்ம எப்படி தையல் கட்டிங் லைன் போடுவோமோ அதே மாதிரி இந்த இடம் மட்டும் அவங்களுக்கு மாற்றணும். எனக்குள்ளே வந்து நிப்பாட்டிடக்கூடாது. நிப்பாட்டினீங்கன்னா எனக்குள்ளே தூக்கின மாதிரி வந்துடும். இவ்வளோதான், ஒரு 1/4 இன்ச்சு கிட்ட தான் இவங்களுக்கு குடையிற மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் இது ரெண்டையும் ஒன்றா போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டாக எனக்குள்ளே வந்து கூர்மை வராமல் இப்படி ரவுண்டாக கொடுக்குற மாதிரி லைட்டாக எனக்குள்ளே எப்படி பண்ணுங்க, இப்படி வளைவு கொடுக்குற மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்க.
அதாவது இது தெரியறதுக்காக, ஃப்ரெண்டை தெரியறதுக்காக இங்கேயும் அடையாளம் பண்ணி இது ஈவனாக இருக்கிறதுக்கு இதையும் கட் பண்ணிடுறேன். ஸ்லீவ் வரைஞ்சிட்டோம். ஸ்லீவ் எடுத்து